சேர்த்துள்ளால் நீங்கள் 15 மேல் குற்றவியல் மாறுதல் அமைந்துள்ளது. நமது கட்சிக்கான யோசிப்பு பதவியில் என்ற பணியை செலுத்த வேண்டியுள்ளது. இந்நிலையில் எமது கட்சி காரணமாக தங்களிடம் இருந்து பெற்ற கடன் தொகையை செலுத்த முடியாத சூழ்நிலை உள்ளார். இதனால் ஸ்கிரீன் தெரிந்துங்களா? 2 தெரியுது. ஓகேப்பா. ஓகே, லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணினா சம் கண்டிஷனை பேஸ் பண்ணி நடக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். இதில் நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் டாபிக் முடிச்சிட்ட பிறகு ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சரி, நான் கொடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்களா? அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எல்லாருமே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணீங்களா? இல்லைனா கொஞ்சம் ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண அதுக்கு கொஞ்சம் எரர் நிறைய வந்துச்சு. அது சாட் ஜிபிடியில் போட்டு கிளாரிஃபை புரியுது. எரர் வந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. ஏன்னா நம்ம கிளாஸை விட நீங்க தனியா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடியில் போட்டேன். அது ஓகே கிளியர் ஆயிடுச்சு. சாட் ஜிபிடி அந்த மாதிரி கேஸை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்க. நீங்களா ஓனா ட்ரை பண்ணும்போது தான் நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. ஓகேவா? அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்களா எப்படி லாஜிக் கொண்டு வரதுன்னு பாருங்க. டவுட் என்கிட்ட கேளுங்க, நான் வாய்ஸ் மெசேஜா உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? கைஸ், ஆக்சுவலி வந்து எரர்ஸ் ஆர் த ஆன்சர். நீங்க எரர் வந்து நீங்க டவுட் கிளியர் பண்ணி நீங்க ஓனா கிளியர் பண்ண பாருங்க. சொல்யூஷன் ஈஸியாக எடுத்துடலாம், பட் நீங்க லேர்ன் பண்ண முடியாது. ஓகே, அதுதான். ஏன்னா இப்போ இருக்கிற ஏஐ ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நெட்ல நிறைய போட்டா வந்துடும். பட் ஆனா அது வந்து யூஸ்லெஸ் தான் என்ன பொறுத்தளவுக்கு. ஸோ நீங்க அதை ஓனா ஜென்ரேட் பண்ணும்போது தான் அதுல ஏதாவது டவுட்ஸ், இப்போ ஒரு கேஸே உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்படி போறதுன்னு நீங்க நெட்ல பார்க்கலாம். பட் ஃபுல் கோடிங் நெட்ல இருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்லெஸ் ஆயிடும். ஏன்னா நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நெட்ல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களை அப்பவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் உங்களுக்கு சின்டாக்ஸ் அதோட லாஜிக் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிற மாதிரி தான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் இப்போவே ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணிடலாம் அதுல இருந்து, நம்ம கொடுத்த டாஸ்க்ல இருந்தே. ஓகே, ஆனால் அது இல்லாமல் எனக்கு என்ன இதுனா, ஓகே இந்த லாஜிக் இதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு ஓகே புரியுது. ஆனால் அது எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராஜெக்டாக எப்படி நம்ம கோடிங் அடிக்கிறது, எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக மைண்டில் வரமாட்டேங்குது. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைடா, நம்ம இங்கே ப்ராஜெக்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். எண்ட் ஆஃப் த செஷனில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 or 6 ப்ராஜெக்ட்ஸ் ஆச்சு இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிடுவோம். அதை பற்றி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு இது வைங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க்கை பண்ணுங்கள், குட்டி குட்டி டாஸ்க்கை பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்ஸ்ன்றது கொஞ்சம் பெருசுன்னு வச்சுங்களேன். நீங்கள் சின்ன சின்ன டாஸ்க் நான் கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டாஸ்க்கு தான். எனக்கு வாட்ஸ்அப் லோட் ஆகலை, கொஞ்சம் லேட் ஆகும் போல். ஏதாவது டாஸ்க் சொல்ல முடியுமா யாராவது? இருங்க, டாஸ்க் நான் வச்சிருக்கேன் தெரியல, நானே வச்சிருக்கேன். ஓகே, இதுல எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கிறது எல்லாமே சிம்பிள் டாஸ்க் தான் நினைக்கிறேன். நான் தனியா ஒரு கேஸ் ஒன்று கொடுத்தேன், இமேஜா கொடுத்தேன், அதுதான் கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுல இருக்கிறது எல்லாமே ஈஸி தான் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஆமா, இதுல இருக்கிறது ஓகேனா? அந்த இமேஜ்ல 4 இமேஜ் கொடுத்தீங்கல்ல, அதான் நான் சால்வ் பண்றேன். இப்போ நம்ம ஒன்று சால்வ் பண்ணலாம். வாட்ஸ்அப் லோட் ஆயிட்டு இருக்கு. சரி, நான் மொபைல் வாட்ஸ்அப் என்ன கொடுத்தோம்ன்றத நான் மறந்து பண்றேன். ஓகே, இதுல வந்து லாஸ்ட் டாஸ்க் பார்க்கலாமா? ஏன்னா லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும். நான் அதுக்குள்ள இது லோட் ஆகிற வரைக்கும் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நான் இது ஓல்டு கோடிங் எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்றதுக்கு நான் ஜஸ்ட் 3 டாட் அடிக்கிறேன். 3 டாட்னா உங்களுக்கு தெரியும், மல்டிபிள் லைன் கமாண்டு. ஸோ ஓப்பனிங் லாஸ்ட்டை க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு லைனுக்கு நான் அடிச்சிட்டு இருந்தேன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துட்டா இது எல்லா லைனுமே கமாண்ட் ஆயிடும். கமாண்ட் ஆயிடுச்சு. ஓனர் லோட் ஆகுது. சரி, ஓகே.
ஓகே லோட் ஆயிடுச்சு. ஒரு இமேஜ்க்கே சுத்துது. இங்க பவர் கட்ன்றதுனால நெட்வொர்க்குமே இங்க ஸ்லோவா இருக்கு. என்ன இஷ்யூனே எனக்கு தெரியல. எனக்கும் இங்க ஸ்லோவா இருக்கு ஒரு. சரி ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன இருக்குன்னு. நீங்க இப்ப எல்லாம் மொபைல் இருந்தா நீங்க அப்படியே இப்ப எல்லாம் பாத்துக்கங்க. லோடிங் டைம் அதிகமா எடுக்குது இந்த ஒரு சின்ன இமேஜுக்கு. என்ன இருக்கு அப்படின்னா மேல வந்து ஹெட்டிங்ல ஏஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கான ஜெண்டரு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான போனஸ் மாதிரி போடுவாங்க. இப்போ பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கான இது தெரியும். ஒரு நாள் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, பரவாயில்ல ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே கவனிங்க இமேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 விட பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? கிரேட்டர் தென் 18, லெஸ் தென் 30 இந்த 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 கிரிட்டேரியாவில் இருக்கணும். அவங்க வந்து செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேஜ் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 700 சொல்றாங்க. பர் டேக்கு 700 அவங்களுடைய இது. ஓகேங்களா? அதே இது அதே 18க்கு மேல லெஸ் தென் 30 இருக்கும். பட் ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 715 சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 30 விட கிரேட்டர் தென் 30, லெஸ் தென் 40 மேலா இருந்ததுன்னா 800. ஸோ இந்த கேஸை நம்ம அச்சீவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூசர்ட் வந்து என்னென்ன வேல்யூஸ் கெட் பண்ணணுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ், கண்டிப்பா யூசருக்கு என்ன ஏஜ்ன்றதை நம்ம கெட் பண்ணணும். இன்புட்டா கரெக்ட்டுங்களா? ப்ராம்ப்டா கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டு தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். கிளியர்? ஓகே. ஏன்னா வந்து இது ரெண்டும் கிடைச்சா மட்டும் தான் நம்மளால அவுட்புட் கொண்டு வர முடியும், இந்த அவங்களுடைய சேலரியை கொண்டு வர முடியும். இப்போ கவனிங்க, நான் ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ யாருக்காவது இன்புட்ல பிரச்சனை இருக்கா? ஏஜும் ஜெண்டரும் இருந்தா மட்டும் தான் இந்த ப்ரோக்ராமை நம்மளால சால்வ் பண்ண முடியும். கிளியர் தானே எல்லாருக்குமே இது ரெண்டுமே? நான் என்ன பண்றேன், நான் ஜஸ்ட் இன்புட் ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ்னு போட்டுக்குவா. என்டர் யுவர் ஏஜ். அதுக்கு அடுத்தது கைஸ் இந்த ப்ராப்ளத்தை எல்லாருமே ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டீங்களா? சால்வ் பண்ணவங்க சொல்லாமே. சரி ஓகே, யாரும் சால்வ் பண்ண நினைக்கிறேன். நான் ஜெண்டருக்கு GN வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஜெண்டர். ஸோ ரெண்டுமே நான் வாங்கிட்ட பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வரலாம். ஓகேங்களா? இஃப் அப்படியே நான் எழுதுறேன் பாருங்க, அதுல இருக்க மாதிரியே இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18. இது ரெண்டுமே இருக்கணும். அப்ப கண்டிப்பா அண்ட் ஆப்ரேட்டர் தான், ஏன்னா ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் அது ரன் ஆகணும். ஸோ அதுக்காக நான் ஏஜ் அண்ட் 30 விட கம்மியா இருக்கணும். புரியுதுங்களா?
புரியுது. ஓகே. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன சேஞ்ச். இப்போ ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் கரெக்ட்டுங்களா? அதுக்கு இன்புட் வந்து பாத்தீங்கன்னா யூசர்ட்ட வந்து நம்ம எம் வச்சுக்கலாம், எஃப்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா? ஸோ எம்எஃப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஓகேங்களா? அது இன்டிஜர் கிடையாது. ஸோ அதுல இன்ட் போடக்கூடாது. ஓகே, அதை மறந்துடக்கூடாது. ஸோ இங்க இன்டிஜர் தேவையில்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூசருக்கு சப்போஸ் இன்ட் போட்டா அதனா எரர் அடிக்குங்களா? தெரியாம அது போட்டா இல்ல இன்ட்னு போட்டு யூசர் எஃப்னு டைப் பண்ணும்போது எரர் தான் த்ரோ பண்ணும் ப்ரோகிராம். ஏன்னா நீங்க எஃப்ன்றது ஸ்ட்ரிங், நீங்க ஸ்ட்ரிங் என்டர் பண்றீங்க ஆனா இன்டிஜரா டிக்ளேர் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? இப்போ இத நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஒன்னு போட்டுருக்கேன். ஏன்னா ப்ரோகிராம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன பண்றேன், இது என்ன ப்ரோகிராம் ஹெட்டிங் ஏதாவது வச்சுக்கலாமா? சேலரி ப்ரோகிராம்னு வச்சுக்கலாமா? சேலரி ப்ரோகிராம் எடுத்தவொடனே இதான் பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்புட்டை கேட்டுட்ட பிறகு ஒரு மெசேஜ் த்ரோ பண்ணா நல்லா இருக்கும். அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இன்ஃபர்மேஷன், சில எக்ஸாம்பிள்லாம் போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை டைப், இதை ஆப்ஷன் வந்து ஏபிசிடி வச்சிருக்கோம். நீங்க ஏவை கிளிக் பண்ணா இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் நீங்க 2 ஆன்சர் அட் டைம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவு மார்க் ரிடியூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாத்திருக்கீங்க தானே? கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மேல் ஃபீமேலுக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துடலாம். இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் நீங்க கிளியரா யோசிக்கணும். இந்த மாதிரி நம்ம கொடுத்தா ஈஸியா இருக்கும். நான் என்ன பண்றேன், ஃபீமேலுக்கு பிராக்கெட்ல எஃப்னு கொடுத்துறேன். அப்ப யூசர் எஃப்னு அவங்க டைப் பண்ணாங்க அப்படின்னா, இல்லைன்னா அப்படி இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஃபீமேல் கொடுத்துட்டு டைப் என்னன்னு கொடுத்துடலாம், எஃப்னு கொடுத்துடலாமா? எஃப் டைப் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம், அது புரிஞ்சுக்கும், ஃபீமேல் புரிஞ்சுக்கும். நான் ஸ்லாஷ் என் கொடுக்குறேன். ஸ்லாஷ் என்ன சொல்லி கொடுத்தேன் நான்? ஸ்லாஷ் என்னது? டிவைட் பண்றது. ஸ்லாஷ் என்னன்றது நெக்ஸ்ட் லைன், அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைனுக்காக. ஓகேவா? மேலா இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன டைப் பண்ணணும் யூசர் அப்படின்னா டைப். இப்படிதான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் கிடையாது, நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஜஸ்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் என்ன அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். எப்படி பிரிண்ட் ஆகும்னா இன்ஃபர்மேஷன் ஃபீமேல் டைப் எஃப்னு பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் மேல் டைப் எம்னு பிரிண்ட் ஆகும். பட் ஆனா இந்த 2 வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நேரா இருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அது கொஞ்சம் இடைவெளி விடலான்றதுக்காக ஸ்லாஷ் டி கொடுக்குறேன். ஸ்லாஷ் டீனா அந்த டேப் கொஞ்சம் அலைன்மெண்ட்டுக்காக, வேற ஒண்ணுமே கிடையாது. அலைன்மெண்ட்டுக்காக தான் இது ரெண்டுமே கொடுக்குறேன் நான் அவுட்புட்ல காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது, இப்போ ப்ரோக்ராமுக்கு வரும். இப்போ இந்த ஏஜ் கிரைட்டீரியா இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கணும், மேலா இருக்கணும் அவங்க, கரெக்ட் தானே? ஸோ ஜென் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது மட்டும் கோட்ஸுக்குள்ள போடணும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங் ஷுட் பி இன் கோட்ஸுக்குள்ள தான் போடணும், சிங்கிள் கோட்ஸுக்குள்ள போட்டுக்கங்க. நான் மேல் தானே, மேலா இருந்துச்சு அப்படின்னா கோலன் மார்க்கு, இங்க கோலன் கொடுக்கணும், என்டர் கொடுக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட சேலரி பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா 700 சொல்லியிருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்போ பிரிண்ட் எழுதிடலாமா? Your salary is 700 per day. ஓகேவா? இப்போ அடுத்த கண்டிஷன் வரும். இப்போ இதையே வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா எழுதலாம். நான் அடுத்த மெத்தடும் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போதைக்கு நான் இந்த மெத்தடை எழுதுறேன். நான் அடுத்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் முடிப்பேன். மறுபடியும் நான் என்ன பண்ணணும், இதை அப்படியே காப்பி பண்றேன். புதுசா நம்ம எழுதணும் அவசியம் இல்லை. அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் மேலுக்கு பதில் என்ன பண்ணணும் கைஸ், நீங்க சொல்லணும். ஓகே, ஃபீமேல் போட்டா எனக்கு என்ன கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும்? 750. வெரி குட், 750. ஓகே, அதுக்கு இப்போ 2 கண்டிஷன் முடிச்சாச்சு. இன்னும் 2 கண்டிஷன் இருக்கு. எல்ஸ் இஃப் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 30 விட அதிகமா இருக்கும். ஓகே, நான் மறுபடியும் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். புரியலன்னா நீங்க நடுவுல கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 40 விட கம்மியா இருக்கணும், 30 விட அதிகமா இருக்கணும். ஓகே, 30 விட அதிகமா இருக்கணும், 30 இருக்கலாம். மேலா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 800 சேலரி.
So 800, your salary is 800. Else அப்படியே ஃபீமேலுக்கு எழுதிட்டோமா? அப்படியே இதே காப்பி பண்ணி நான் ஃபீமேலுக்கு எழுதுறேன். ஃபீமேல். ஸோ இவங்களோட சேலரி என்னவா இருக்கும்? 850 தானே நம்ம பார்த்தோம் இங்க. ஸோ ப்ரோக்ராம் அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து எல்ஸ் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து இந்த கண்டிஷனுக்கே மேட்ச் பண்ணாத ஒரு வேல்யூ கொடுக்குறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 15 கொடுக்குறாரு. அப்ப 15ன்றது இதுக்குள்ளே மேட்ச் ஆகல தானே? இந்த கண்டிஷன் எதுலயும் மேட்ச் ஆகல தானே? ஆமாங்கண்ணா. அப்ப அதுக்கு ஒரு எரர் மெசேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் சேலரின்னு போட்டுடலாமா? யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் சேலரி, உங்களுக்கு சேலரி கிடையாது, இந்த ஏஜ்ல நான் உங்களுக்கு வேலைக்கு எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துடலாம். எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? புரியுது. ஓகே, நான் ரன் பண்ணி பார்த்துடலாமா? நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வருதான்னு பார்த்துடலாம். ஓகே, என்கிட்ட கேக்குது. என்ன கேக்குது இங்க பாருங்க, சேலரி ப்ரோக்ராம் அழகா வந்துடுச்சு. என்கிட்ட ஒரு ஏஜ் கேக்குது. ஓகே, ஏஜ் கொடுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20 கொடுக்குறேன். ஸோ 20 அதுக்குள்ள இருக்கா? 20 இருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல, 20 கொடுப்போம். 20 கொடுத்துட்டேன். அப்போ அதுக்கப்புறம் அதே மெசேஜ் கேட்டது பாருங்க, என்ன காட்டுது? இன்ஃபர்மேஷன் நீங்க மேலா இருந்துன்னா எஃப்னு டைப் பண்ணுங்க. சாரி, அதான் ஃபீமேலா இருந்தா எஃப்னு டைப் பண்ணுங்க, மேலா இருந்தா எம் டைப். நம்ம என்ன டைப் பண்ணலாம்? ஏதோ டைப் பண்ணலாமா? சரி, ஃபீமேல் டைப் பண்ணவா? என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன வருது? ஸோ நான் வந்து ஏஜ் 20 கொடுத்தேன், ஃபீமேல் கொடுத்தேன். எனக்கு எவ்வளோ வருது? 750 வருது. எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதான் பாருங்க. இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதுல்ல? மேட்ச் ஆகுதுங்கண்ணா. ஓகே, ஸோ எல்லாருக்குமே கிளியர் அந்த ப்ரோக்ராம்? எஸ் சார். ஓகே, ஒரு எஸ் வருது. அடுத்து ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராம் இப்போ இந்த மெத்தட் தான் எழுதணும். அதே மாதிரி வந்து ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளும் ஒரு மெத்தட்ல எழுதும். ஆனா நீ நெட்ல பாத்தீங்கன்னா ஒரே மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுதக்கூடாது. எப்பயுமே வந்து நெட்ன்றது செகண்டரி தான். ஓகேங்களா? ஸோ இதே ப்ரோக்ராம் நான் வேற மெத்தட்ல எழுதி காட்டுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன், நான் திரும்ப இந்த லைனை எழுதியிருக்கேன் பாருங்க. மறுபடியும் ஏஜ் செக் பண்றேன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்கு. சார், இங்கதான் ஏஜ் நம்ம செக் பண்ணிட்டோமே, மறுபடியும் எதுக்கு சார் மறுபடியும் ஏஜ் செக் பண்றோம்? ஸோ இது இல்லாம நம்மளால ப்ரோக்ராம் எழுத முடியாது. இவ்வளோ செக்கிங் பண்ணும்போது நம்ம சிஸ்டத்தோட யூட்டிலைசேஷன் ஒன்று இருக்கு. அது இப்போ சின்ன ப்ரோக்ராம்னால உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. பெரிய ப்ரோக்ராம்ஸ் எழுதும் லாஜிக் எழுதும் போது கொஞ்சம் சிஸ்டத்தை யூட்டிலைஸ் பண்ண கத்துக்கணும். சிஸ்டத்தையும் நம்ம அதனுடைய வேலையை ப்ரோக்ராம் சின்னதா எழுதணும். வேலை எப்படி எழுதணும்? வேலை வந்து பெருசா செய்யற மாதிரி தான் எழுதணும். ஸோ ப்ரோக்ராம் நீங்க பெருசா எழுதிட்டே போனீங்கன்னா அது அடுத்தடுத்த டாஸ்க் பண்ணும்போது அது சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆக ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரோக்ராமு. ஸோ இப்போதைக்கு நான் அந்த லாஜிக் உங்களுக்கு சின்ன லாஜிக் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதையே நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணுறேன். வேற மெத்தட் தெரிஞ்சுக்கலாமா? ஓகேண்ணா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படி இந்த இதெல்லாம் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் இது ரெண்டுமே காமன் வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்குமே பாத்தீங்கன்னா இது காமன். கரெக்ட்டுங்களா? இந்த இஃப் எல்ஸ்க்கு இந்த ஏஜ் காமன் தானே? காமன் இதுதான். கரெக்டா? கரெக்ட். ஸோ இந்த ஒரு ஜெண்டர் மட்டும் தான் மாறுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இதை காமனை மட்டும் நான் இப்படி வச்சுக்கிட்டு இதை நான் ஜஸ்ட் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் நான் போட போறேன். ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஸோ அடுத்தது மேலுக்கு வரும். ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆனதானே இதுக்கு வரும். இப்போ பாருங்க, ஒரு டேப் இன்னொரு டேப் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த இஃப்க்குள்ள இருக்கிற மீனிங். கைஸ் புரியுதுங்களா? புரியுது. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த இஃப்க்குள்ள ஒரு எல்ஸ் இஃப் எழுதுறேன். இப்போ ஃபீமேலா இருந்துச்சு அப்படின்னா 750. இதே வந்து இது ரெண்டுமே மேட்ச் ஆகல. இது ஏஜ் மேட்ச் ஆயிடுச்சு. இது ரெண்டும் மேட்ச் ஆகல அப்படின்னா நம்ம ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கணும்ல. ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார்
இன்வாலிட் ஜெண்டர். சரி ஓகே, இது கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஜெண்டர் நீங்க தப்பா என்டர் பண்ணிருக்கீங்க, கொடுத்துடலாம். இது புரியுதுங்களா? இஃப்க்குள்ளார ஒரு இஃப் கண்டிஷன், இஃப்க்குள்ளார ஒரு இஃப் கண்டிஷன். கிளியர்? இது வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. இஃப்க்குள்ள ஒரு இஃப். ஸோ நான் ஒரு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனாதான் இதுக்குள்ளேயே வரும். கிளியர் தானே? கிளியருங்கண்ணா. ஓகே, அடுத்தது எல்சிஃப் எழுதுறேன். இப்போ இந்த எல்சிஃப் வந்து இதோட எல்சிஃப், அதில் வந்து ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இதை எடுத்தேனே உங்களுக்கு. இந்த கேப்பு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ நான் ஜஸ்ட் இந்த இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். மேலா இருந்துச்சு அப்படின்னா சேலரி வந்து 800. யாருக்காவது இந்த மெத்தட்ல டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. என்டர் வாங்க. எல்ஸ் இதனோட எல்ஸ். ஸோ யூ ஆர் நாட் எலிஜிபிள் சேலரி. இப்போ அதை விடையே இது கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, அதுவே சின்னதா இருந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டுங்களா? அதுவே ஒரு 4 லைன் தான் இருந்துச்சு. சரி ஓகே. பட் ஆனா இந்த மெத்தடையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இது யாருக்காவது இது புரியலையா? புரிஞ்சுச்சுங்கண்ணா. இல்ல ஒரு ஆள் தான் சொல்றீங்க, மற்றவங்க? புரிஞ்சதுங்கண்ணா. சரி ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகி நம்ம அதுக்குள்ள வரும். ஓகேங்களா? வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணணுமா? இங்க அந்த மாதிரி ஏதாவது தாட் இருக்கா உங்களுக்கு? சொன்னீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம், இல்லை நம்ம அடுத்த செஷன் போயிடலாம். எனக்கு ஆனால் எல்லாருமே இந்த நான் கொடுத்த டாஸ்க் எல்லாரையும் பண்ணியிருக்கணும். இதுல இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன டாஸ்க் தான். இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தமிழ்நாடுன்னு எடுத்தீங்க அப்படிங்கன்னா அங்க வந்து கரண்ட் பில்லை பத்தி தெரியும். எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாடு நினைக்கிறேன். ஸோ பிலோ 100 யூனிட்ஸ் கீழே போச்சு அப்படின்னா சார்ஜ் இருக்காது, தெரியும்ல. அவங்க வந்து கரண்ட் பில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ யூசர்கிட்ட வந்து ஒரு எவ்வளவு யூனிட் நீங்க வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி, எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு இன்புட்டை வாங்கிட்டு 100 கீழே இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃப்ரீன்ற மாதிரி ஒரு மெசேஜ் த்ரோ பண்ணும். அதுக்கப்புறம் 100க்கு மேல 200க்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் 150 யூனிட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 150 into 5, ஏன்னா பர் யூனிட் வந்து 5 rupeesன்ற கால்குலேட் பண்ணி அவங்களுடைய கரண்ட் பில் நீங்க ஜெனரேட் பண்ணணும். எல்லாருக்கும் கிளியரா? இந்த கிளியருங்கண்ணா. மற்றவங்களும் சொல்லுங்க. நம்ம புரியல இங்க சால்வ் பண்ணலாம், ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரியணுன்றது தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்புக்கு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். ஒரு ஷாப்புக்கு போறீங்க அப்படின்னா ஒரு வந்து 10,000க்கு மேல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்க தானே? ஸோ எம்ஆர்பி ரேட்ல இருந்து 10,000 டிஸ்கவுண்ட் தருவாங்க, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ். சரி, எனக்கு எல்லாருக்கும் மேக்ஸ் தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ இது எனக்கு சொல்லுங்க. இப்போ 10,000 ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10,000 12,000 வாங்குறேன். 12,000க்கு ஒரு பர்ச்சேஸ் பண்றேன். இதுல இருந்து 10% எவ்வளோ? 1200. எப்படி இது வந்து பிரைஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இதனுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம்? ஸோ 200ன்றது யாரோ சொன்னாங்க, பட் ஆனால் குட் தான். 200 தான் 10%. அது எப்படி கால்குலேட் பண்ணுன்றது ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து 200 கிடையாது, அதுவே தப்பு. நானே தப்பா சொல்லிட்டேன், சாரி. 2000 வரும். 10%ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதை 10ஆ பிரிச்சிருங்க. ஏன்னா 10%, ஏன்னா நீங்க சொன்னது 1%, 200ன்றது 1%. சார் நீங்க ஃபர்ஸ்ட் 12,000 சொன்னீங்க சார், அதனால நான் 1200 சொன்னேன். ஓ, நான் 12,000 சொன்னா சரி, ஓகே சாரி. நான் இதா சொல்லிட்டேன். ஓகே 20,000ல வந்து பாத்தீங்கன்னா 10% எவ்வளோ? 2,000. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஏன்னா சின்ன வயசுல ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. பிரைஸ் இன்டூ
price into எவ்வளோ பர்சன்ட்டோ டிவைடட் பை 100. இது கிளியர் தானே? இந்த ஃபார்முலா தெரியும் தானே எல்லாருக்குமே? எஸ் சார். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் சால்வ் பண்ணணும். வெளிய போய் விளையாட ஸோ போ. இதெல்லாம் சால்வ் கிளாஸ் பண்ணுங்க. வைக்கணும்ல. தெரியலனா என்கிட்ட டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? நம்ம மூவ் ஆன் நெக்ஸ்ட் செஷன் சரி எடுத்துட்டு போ. ஓகே, இந்த ப்ரோக்ராம் பாருங்க. ஒரு ஏஜை கெட் பண்ணி அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் இருக்குதா இல்லையான்ற மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான். 15 விட ஏஜ் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் ஆகும், இல்லைனா வந்து எலிஜிபிள் ஆகாதுன்ற மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம். மொபைல் வச்சிருந்தீங்கன்னா போட்டோ எடுத்துங்க, ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் சின்ன ப்ரோக்ராம் தான். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ நான் அனதர் மெத்தட் போட்டுக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம் இப்போ? டு ஃபைண்ட் அவுட் odd or even from given number. நம்ம ஒரு நம்பர் கொடுக்கலாம், அது வந்து ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கலாம். எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு ஹோம்ஒர்க்ல கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே எல்லாருக்குமே தெரியுமா அந்த ப்ரோக்ராம்? தெரியலன்னு சொல்லுங்க, அப்பதான் வந்து பேசுங்கன்னு தான் சொல்றேன் நான். ஏன்னா அப்பதான் நம்ம கிளாஸ் நேர்ல எடுக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ஓகே, நான் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்புட் வந்து 7 கொடுக்குறேன். இது ஆடா ஈவனா? கொடுத்தா அப்படின்னா ஈவன் சார். ஈவன். ஓகே, இப்போ இது எப்படி நீங்க ஆட் ஈவன் சொல்றீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து நான் 2ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு பர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருப்பேன். பர்சன்டேஜ் 2 பண்ண அப்படின்னா இதுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? 1 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? கரெக்டா? எஸ் சார். கரெக்ட். அதே இப்படி பண்ணா அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ இந்த லாஜிக்கே நம்ம எடுத்துக்கலாம். இந்த லாஜிக் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இதுதான் நான் யூஸ் பண்ண போற லாஜிக். சும்மா ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். find out to find out order, just ஒரு பிரிண்ட்காக. இப்போ நான் என்ன பண்றேன், நம்மன்ற ஒரு வேரியபிள்ல ப்ளீஸ் என்டர் த நம்பர்னு ஒரு இன்புட் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா அப்பதான் யூசர் வந்து இன்புட் வாங்கி தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், இஃப் கிளாஸ்ல நம்ம வந்து டிவைட் பண்ணி பாக்குறேன், ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பிரிண்ட் பண்றேன், நம்பர் இஸ் ஈவன் பிரிண்ட் பண்றேன். ஸோ ஏன்னா அது கண்டிப்பா 0ல மேட்ச் ஆச்சுன்னா ஈவன் தானே. எல்ஸ் சப்போஸ் மேட்ச் ஆகல அப்படின்னா நான் என்ன பிரிண்ட் பண்றேன், ஆட்னு பிரிண்ட் பண்றேன். ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியரா? கிளியர்? புரியுதுங்களா? எல்லாருக்குமே கிளியரா? கிளியர். லீப் இயர் ப்ரோக்ராம் நான் இதையும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஹோம்ஒர்க்கா கொடுத்துருப்பேன். எல்லாருமே சால்வ் பண்ணீங்களா இல்ல இதை சால்வ் பண்ணிடலாமா? சால்வ் பண்ணலாம். புரியல. சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணிட்டீங்களா? ஓகே. யாராவது சால்வ் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் போட்டோ எடுத்துக்கங்க. நம்ம மூவ் ஆன் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போலாம்.
டவுட்ஸ்னா எனக்கு பர்சனலா கேளுங்க, ஹெல்ப் பண்றேன். இது ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா given number is பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு நம்பரை வந்து பாசிட்டிவ் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஜீரோவோட பெருசா இருந்தா பாசிட்டிவ் சொல்லுவோம், கரெக்ட்டுங்களா? அதே ஜீரோவோட கம்மியா இருந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ்னு சொல்லுவோம். அது ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா ஜீரோன்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜீரோவோட அதிகமா இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க, given number is பாசிட்டிவ். அதே பெருசா இருந்ததுன்னா நெகட்டிவ் நம்பர்னு சொல்றாங்க. எல்ஸ் அது ரெண்டுமே மேட்ச் ஆகல அப்படின்னா அது கண்டிப்பா இட் இஸ் ஏ ஜீரோன்ற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்குறாங்க. கிளியர் அந்த ப்ரோக்ராம்? ஓகேண்ணா, கிளியர்ண்ணா. ஓகே கிளியர்ண்ணா. ஓகேப்பா, கிளியர்ண்ணா. சரிப்பா, ஓகே. இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஓகேவா? இந்த ப்ராப்ளம் பாருங்க. இந்த ப்ராப்ளம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதையும் எனக்கு தெரிஞ்சு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கேனான்னு எனக்கு தெரியல. கொடுத்துருக்கீங்களா? இது கொடுக்கலையா? சரி, இந்த ப்ராப்ளம் பாரு. நான் கர்சரை வைக்கிற இடம் மட்டும் பாருங்க. இதுதான் எனக்கு தேவையான அவுட்புட். இதுதான் கொஸ்டின். என்னன்னா இப்போ வந்து ஒரு டோட்டல் மார்க்கோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 90க்கு எபோவ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வந்து ஏ கிரேடுன்னு டிஃபைன் பண்ணணும். அதே வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஒரு சின்ன ப்ரோக்ராமே பண்ணிடலாம். பட் ஆனால் இங்கே டைம் அதிகமாக எடுக்குன்றதுனால நான் அதை ஹோம்ஒர்க்கை தரேன். இதை கவனிங்க. ஸோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 900 வந்துச்சு அப்படின்னா என்ன கிரேட், ஏ கிரேடுன்னு சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா 800க்கு மேலே 900க்குள்ள இப்போ நம்ம பண்ணோம்ல, இப்போ ஒரு ஏஜ் ப்ரோக்ராம் பண்ணமே அதே கேஸ் தான். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பி கிரேடுன்றது அவுட்புட் வரணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே 80க்குள்ள இருந்துச்சுன்னா சி கிரேடு. அதே வந்து பாத்தீங்கன்னா 60க்கு மேல 70க்குள்ள இருந்ததுன்னா டி கிரேடு. அதே 60க்குள்ள இருந்ததுன்னா இ கிரேடுன்னு சொல்றாங்க. இதை நம்ம அவுட்புட்டா கொண்டு வரணும். இதுக்கான ப்ரோக்ராம் இங்க சால்வ் பண்ணிருக்கோம் பாருங்க. எப்படி சால்வ் பண்ணிருக்கோம் பாருங்க. ஸோ பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணிடுறோம், டோட்டல் அமௌண்ட்டை மட்டும் யூசர்ட்டு வந்து நம்ம கெட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டோட்டல் அமௌண்ட்டை கெட் பண்ணி டோட்டல் மார்க்கை கெட் பண்ணி மார்க் டிவைட் பை 500 இன்டூ 100. இது வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 900 இருந்துச்சுன்னா ஏ கிரேடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சால்வ் பண்ண அதே கான்செப்ட் தான். இந்த ப்ரோக்ராம் அப்படியே பாருங்க, கோத்ரூ பண்ணுங்க. புரியுதுங்களா? ஓகேண்ணா, புரியுது. மற்றவங்க புரியுதுண்ணா. ஓகே. ஏன்னா நான் இதெல்லாம் புரிஞ்சாதான் பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இதுல பாருங்க, இது கொஞ்சம் பெருசுனா இல்ல, ஒரு அளவுக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, ரைட் ஏ ப்ரோக்ராம் டு இன்புட் மந்த் நேம் ஆஸ் 3 கேரக்டர். ஸோ மந்தோட 3 கேரக்டர் கொடுக்கணும் அண்ட் டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் டேஸ் கிவன் மந்த். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிப்ரவரிக்கு ஃபிப்னு ஒரு இன்புட் நான் கொடுப்பேன். அவங்களே சொல்லிட்டாங்க 3 இன்புட் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அது டேஸ் பிரிண்ட் ஆகணும்ன்ற மாதிரி. கீழே அவுட்புட் கொடுத்துருக்கேன் பாருங்க, என்ன கொடுத்துருக்கேன். ஸோ மந்த் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிப்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்னதே தான் கொடுத்துருக்கேன். ஃபிப்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன அவுட்புட் வருது, என்டர் த அதோட இயர் வாங்கிக்கிறேன். இயர் வந்து 2020. நம்பர் ஆஃப் டேஸ் நான் என்ன எப்படி கால்குலேட் பண்றேன், 28 கால்குலேட் பண்றேன். ஏன்னா பிப்ரவரி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ பிப்ரவரி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா 28 வரும், சில இதுல வந்து பாத்தீங்கன்னா 29 வரும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் லீப் இயர்னு சொல்லுவாங்க. தெரியுமா லீப் இயர் பத்தி கான்செப்ட்? கொஞ்சம் மேக்ஸ்ல நல்லா படிச்சவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ் ஹிஸ்டரி இல்ல அப்படின்னா அப்படியே அதை ஃப்ரீயா விடுங்க. இதுல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, நான் மந்த் ஒரு இன்புட்ல எம்ன்ற ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா மந்த்ன்றது கண்டிப்பா ஸ்ட்ரிங்கா தான் கொடுக்க போறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்றேன், இன்ட்டு கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ ஒய் இயரை நான் கெட் பண்றதுக்கு ஒய்ன்ற ஒரு வேரியபிள்ல நான் இயரை கெட் பண்ணி வாங்கிக்கிறேன். அப்போ இப்போ அடுத்தது பாருங்க, இஃப் மந்த் ஈக்குவல் டு ஜானா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஜனவரி ஜேஏஎன் அவங்க டைப் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், 31 போட்டிருக்கேன்னா அவுட்புட் 31. இது வந்து அவுட்புட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டின்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றேன். இதை அசைன் பண்றேன். ஏன்னா அசைன் பண்ற ஆபரேட்டர், கரெக்ட்டுங்களா? அசைன் தான் பண்றேன்.
நான் ஒன்றும் பிரிண்ட் பண்ணல இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது இந்த 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 ஒரு செஷன் மட்டும் இப்போதைக்கு நான் இது லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா அடுத்து கீழே வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே லைன் தான். ஸோ எல்சிஃப் எம் ஈக்குவல் மார்ச்சாக இருந்துச்சுன்னா 31 சொல்கிறேன். அதுக்கடுத்து ஏப்ரலாக இருந்துச்சுன்னா 30. இது நீங்கள் என்ட்ரு மார்க் கூட கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இது ஏன் ஒரே லைனில் அடிச்சிருக்காங்கன்றது கிடையாது, ஒரு என்ட்ரு மார்க் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஒரு என்ட்ரு மார்க் கொடுத்துங்க. அதுக்கடுத்து ஏப்ரலுக்கு நான் 13 அசைன் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் அசைன் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே அசைன் தான் பண்ணுறேன், தெரிஞ்சுங்களா? டீன்ற ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறேன். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு கேரக்டர் தான் மேட்ச் ஆக போகுது. அது ஸோ மேட்ச் ஆச்சுன்னா இதில் அசைன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எல்ஸு சப்போஸ் அவங்க தப்பான இது அடிச்சாங்கன்னா என்டர் ராங் கோடுன்னு அடிச்சிடுறேன். என்டர் ராங் கோட், நீங்கள் தப்பாக அடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு லாஸ்ட்டில் பிரிண்ட் ஆகும்போது பாருங்களா, என்ன பிரிண்ட் பண்ணுறேன், நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு என்ன பிரிண்ட் பண்ணுறேன், அந்த டேவை பிரிண்ட் பண்ணுறது தெரியுதுங்களா, டியை பிரிண்ட் பண்ணுறது தெரியுதுங்களா? கைஸ் புரியுதா? ஓகேண்ணா புரியுது. ஓகே, புரியலன்னு சொல்லுங்க, நான் மறுபடியும் கூட இதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கூட காட்டுவேன், பிரச்சனை கிடையாது. ஏன்னா மறுபடியும் டைப் பண்ணோம் அப்படின்னா லேட் ஆகுன்றதுனால தான் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாருக்குமே புரியுதா? சரி, ஓகே. இப்போ இந்த செஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே லீப் இயர் இருந்தால் மட்டும் பிப்ரவரி மட்டும் சேஞ்ச் ஆகுன்றதுனால இங்கே என்ன பண்ணுறேன், இஃப் லீப் இயருக்கான ஒரு ஃபார்முலாவை நான் எழுதிக்கிறேன். லீப் இயர் நான் முன்னாடியே கண்டுபிடிச்சோம். ஸோ லீப் இயருக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லீப் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லீப் இயருக்கான ப்ரோக்ராமு. நான் இயரை கெட் பண்ணிட்டு இயர் வந்து 4ஆல் டிவைட் பண்ணி 0 வருதான்னு பார்த்துருப்பேன். அதுவும் நடக்கணும். அண்ட் ஆப்ரேட்டர் இதுவும் நடக்கணும். அதுக்கப்புறம் 100ஆல் டிவைட் பண்ணி இஸ் நாட் ஈக்குவல் 0 இதுவும் நடக்கணும். ரெண்டுமே நடந்தாதான் லீப் இயர். ஓகேவா? ஸோ இதுவும் நடக்கணும். ஆர் கண்டிப்பா இது இல்லைன்னா இது நடக்கணும். ஏன்னா 400 இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது 400 டிவைட் பண்ணா ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது ஒரு லீப் இயர் சொல்லுவாங்க. ஓகே, இந்த லாஜிக் தான் நீங்க லீப் இயருக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா பேசிக் ப்ரோக்ராம்ஸ்லாம் கேட்பாங்க சில டைம், கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுத்து இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா பேசிக் ப்ரோக்ராம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் சால்வ் பண்றது. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸோ லீப் இயரான்னு நான் கால்குலேட் பண்றேன். லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா நான் டேவை எவ்வளவு அசைன் பண்றேன்? சரி, ஓகே. டேவை நான் 28 அசைன் பண்றேன். அதே எல்ஸ் அதிலே பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்சிஃபுக்குள்ளாரே இது வருது, கவனிச்சினா தெரியும். இந்த எல்சிஃபுக்குள்ளார வருது. எல்ஸ் டேவை 29 நான் அசைன் பண்றேன். இப்போ அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா 2020ன்றத நம்ம இயரா இங்க நான் கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னா 28 வந்திருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா அது லீப் இயர். ஸோ அதெல்லாம் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது, டே 28 பிரிண்ட் ஆகுது. எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம் புரியுதா? ஓகேண்ணா புரியுது. ஓகே, இதே ப்ரோக்ராமை நம்ம இவ்வளோ பெருசு நம்ம அசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதிரி அசைன் பண்றது. ஆனால் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமனாக இருக்கிறது. கவுன்ச்சா தெரியும். மார்ச்சுக்கு 31, மேக்கு 31, ஜூலைக்கு 31, அக்டோபருக்கு 31, டிசம்பருக்கு 31. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், நான் இப்போதான் ஒரு ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்தேன், அனதர் மெத்தட்னு. ஸோ நம்ம அனதர் மெத்தட் போயிடலாம். இவ்வளோ பெருசு நம்ம கோடு எழுத வேணாம். கரெக்டுங்களா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான், கோடை எப்பயுமே வந்து மினிமைஸ் பண்ணணும், அதோட அவுட்புட் வந்து மேக்ஸிமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம அப்படிதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் ஆஸ் ஏ டெவலப்பரா. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இதுல பாருங்க, நான் மந்த் வந்து மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஜானு ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், இது ட்ரூவா இருந்தாலும் இது ஃபால்ஸா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணும். இதுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் இது அசைன் ஆகும். புரியுது இல்ல? இந்த இது ஒர்க் ஆகும். கிளியர் தானே? ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் இது ஒர்க் ஆகும், கீழே ஒர்க் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா இது மார்ச்சா இருந்தாலும், மேவா இருந்தாலும், ஜூலையா இருந்தாலும், ஆகஸ்டா இருந்தாலும் ஏதாவது ஒன்னு மேட்ச் ஆச்சுன்னா டேல என்னென்ன அசைன் ஆகணும், 31 அசைன் ஆகணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இது. அதுக்கடுத்து இந்த எலிஃப் பாருங்க, சேம் அதே மாதிரி ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர் இது மேட்ச் ஆச்சு அப்படின்னா 13 நமக்கு அசைன் ஆகும் டீல. இந்த எலிஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்,
லீப் இயரான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சி லீப் இயரா இருந்ததுன்னா 28, எல்ஸ்னா 29. ஸோ பிரிண்ட்ல சேம் இதே மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதனோட எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். எல்லாருக்குமே கிளியர் அந்த ப்ரோக்ராம் புரியுதா? ஓகேண்ணா. எல்லாருக்கும் புரியுது நம்புறேன். எனக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் இதுல சால்வ் பண்ணலாம். நீங்க புரியுதுன்னு சொன்னதுனால எனக்கு ஒரு ப்ரோக்ராம் நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? to check whether the character is vowel or consonant. Okay, நான் ப்ரோக்ராம் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு கேரக்டர் to check whether the character is vowel or consonant. அப்படின்னா என்ன மீனிங்? செக் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரு கேரக்டர் நான் என்டர் பண்ணுவேன், அது வந்து வவ்வலா கான்சோனன்ட்டான்னு எனக்கு சொல்லணும். கரெக்டுங்களா? ஸோ நான் சேம் கேரக்டரை என்டர் பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன், சிஹெச்ன்ற ஒரு வேரியபிள். எப்பவுமே வேரியபிள் வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல நம்பருக்கு நான் நம்புன்னு வச்சேன், அந்த மாதிரி மீனிங்ஃபுல்லா இருந்தா பாக்குறதுக்கு கோடை ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கேரக்டர்ன்றதுனால நான் ஜஸ்ட் இன்புட் மட்டும் கெட் பண்ணிக்கிறேன் யூசர் கிட்ட. என்ன எழுதலாம்? ப்ளீஸ் என்டர் தி கேரக்டர் எழுதலாமா? எனி கேரக்டர். Please enter any character. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல பாருங்க, இஃப் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த இன் ஆபரேட்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். இன் ஆபரேட்டர் சொல்லி கொடுத்துருவோம். இன் என்ன பண்ணும்? இன் ஆபரேட்டர் என்ன பண்ணும்? இந்த கேரக்டரை எடுத்து இதுக்குள்ள மேட்ச் பண்ணும். கரெக்ட் தானே? இதுக்குள்ள மேட்ச் பண்ணி இருந்துச்சுன்னா ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் தானே? கைஸ் இந்த ப்ரோக்ராம் புரியுதான்னு மட்டும் அக்னாலஜ் பண்ணுங்க. ஓகேண்ணா, புரியுது. ஓகே, ஏஇஐஓனது வவ்வல். வவ்வல், வெரி குட். ஏஐஓ வவ்வல். நான் வந்து அந்த கேரக்டரை வாங்கி நான் என்ன பண்றேன், வவ்வலான்னு செக் பண்றேன். வவ்வலா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நான் யூசருக்கு ஷோ பண்ணிடுறேன், இட் இஸ் ஏ வவ்வல், இல்ல கிவன் கேரக்டர் இஸ் வவ்வல், அந்த மாதிரி ஒரு மெசேஜை த்ரோ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்ல கான்சோனன்ட் நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஓகேண்ணா. சரி, அப்போ உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே இதை நம்ம வேற மெத்தட்ல பண்ணலாம். ஸோ இதே இதை இப்படிதான் பண்ணணுமான்னு கிடையாது. நான் ஜஸ்ட் இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இதே இதை வேற மெத்தட் எப்படி பண்ணலாம்? இது அனதர் மெத்தட். இது ஆனா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஈக்குவல் ஈக்குவல் என்னன்னு பண்ணலாம்? ஏவான்னு செக் பண்ணலாம். ஏவா இருந்தாலும் ஆர் ஆப்ரேட்டர் அது என்ன பண்ணலாம்? சிஹெச் ஈக்குவல் ஈக்குவல் என்ன செக் பண்ணலாம்? ஏஇ ஈயா இருந்தாலும் ஆர் ஆப்ரேட்டர் சிஹெச் ஈக்குவல் ஈக்குவல் டு ஏஇ ஐஓயுவா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி கூட நம்மளால பண்ண முடியும். ஸோ இருக்கிற எல்லா கேரக்டரும் செக் பண்றேன். ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஏதாவது ஒன்னு ட்ரூனாலும் நம்மளுக்கு இது எக்ஸிக்யூட் பண்ணிவிடும் தானே? நம்ம இதானே பார்த்தோம் ஆர் ஆப்ரேட்டர் பத்தி. ஆர் சிஹெச் ஈக்குவல் டு ஏஇஐஓயுவா யூ. ஓகே, ஸோ இப்படி நம்மளால எழுத முடியும். மேக்ஸிமம் இந்த மாதிரி அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த இன் ஆப்ரேட்டர் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அதை விட இது ரொம்ப லென்த்தியா போகுது. புரியுதுங்களா? ஓகேண்ணா, புரியுது. ஓகே, நம்ம இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு போயிடலாம்.
இது வந்து நான் ஆல்ரெடி இதை நான் சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ 3 நம்பர்ஸ்ல இருந்து பெரிய நம்பரை கண்டுபிடிக்கிறது இது நம்ம பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? மொபைல் வச்சிருந்தீங்கன்னா போட்டோ எடுத்துங்க, ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இந்த ப்ரோக்ராம். இல்லைன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, இப்போதான் வந்து ஒரு மெயின் டாபிக் வரும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். என்னன்னா, ஸோ எல்லாருக்குமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கிளியரா புரிஞ்சுதுங்களா? கண்டிஷன்ல எப்படி எப்படிலாம் செக் பண்றது புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுண்ணா. ஓகே, நான் இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் தரேன், அதை ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நான் நம்புவேன். ஓகே ஸோ ஓகே, லூப்ஸ் வந்து நீங்க டெவலப்பரா ஆக போறீங்க அப்படின்னா நீங்க எழுதுற எல்லா கோடிங்லும் லூப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். லூப்ஸ் இல்லாத ஒரு நீங்க கோடிங்கே பார்க்க முடியாது. அப்படிதான் லூப்ஸ் பிளஸ் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே, இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு ப்ரோக்ராமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ லூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு ஒரு ஓவர் சொல்லிடுறேன். எல்லாருக்குமே லூப்ஸ் பத்தி யாருக்காவது ஐடியா இருக்கா? என்னவா இருக்கும்ன்ற மாதிரி ஐடியா இருக்கா? ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்னால தெரிஞ்சிருக்கும். யாருக்காவது தெரியாத லூப்ஸ்னா என்னன்னே தெரியாதவங்க யாரா இருக்கீங்களா? அக்னாலஜ் பண்ணுங்க. லூப்ஸ்னா எனக்கு என்னன்னே தெரியாதுன்ற மாதிரி யாரா இருக்கீங்களா? சரி, அப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே லூப்ஸ் பத்தி ஒரு ஐடியா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய டெஃபினிஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபைனைட் ஆர் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப நம்ம ரன் பண்ண வைக்க போறோம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸிக்யூட் இன்ஃபினைட் டைம் நம்பர் ஆஃப் டைம்ஸ்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸிக்யூட் இன்ஃபினைட் டைம் நம்மளால ரன் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ காமனா யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் லூப்பு, வைல் லூப்பு. இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் இதுக்கப்புறம் யூட்டிலைஸ் பண்ண போறோம் இந்த ரெண்டு லூப்ஸையும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப் பத்தி பார்த்துடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார், ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வைல். ஓகே, ஜஸ்ட் யாராவது வந்து மொபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் போட்டோ எடுத்துங்க. உங்களோட எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு சப்போஸ் யாராவது இப்போ ஸ்டடி பர்பஸ்ல இருந்து இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்சுன்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரேஞ்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் பிரிண்ட்டு ரேஞ்சுன்ற ஒரு கீவேர்டை கொடுக்குறேன். ரேஞ்சில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் 7ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ரேஞ்சுன்றது 0 to 7 இன்பில்டாவே அது பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ 0-7 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து 0ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 7ன்ற மாதிரி மீனிங். ஓகேவா? ஆக்சுவலா வந்து 7 வந்து பிரிண்ட் ஆகாது, எப்பவுமே வந்து முன்னாடி இருக்கிற கேரக்டர் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ 0 to 6 வரைக்கும் தான் அதுக்கான மீனிங். அப்போ நம்ம ரேஞ்சின்னு கொடுத்தா ஸ்டார்ட் ஃப்ரம் 0, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது நம்ம அடுத்தடுத்து இதுல பார்க்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இது எப்படி யூஸ் பண்றது, ஃபார் லூப்பை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் நான் ஷோ பண்றேன். ஃபார் எப்பயுமே வந்து லூப்பிங்க்கு இப்போதைக்கு நீங்க வந்து என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நான் ஜஸ்ட் லூப்பிங் வேரியபிள்ஸ் நான் போடுறேன். ஏன்னா இது வரைக்குமே வந்து டெவலப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லூப்பிங்ஸ் வேரியபிள்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
ஐஜேகே தான் நீங்க யூஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த ஒரு 3 வேரியபிள் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேவையான இடத்துல வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க வேற எதனா யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனா ரேண்டமா யூஸ் பண்ண போறது ஐஜேகேல யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வேரியபிள்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன், இப்போ தேவையில்லை. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் பிராக்கெட்ல தான், ஓகேவா? ரேஞ்ச் வந்து பிராக்கெட்டுக்குள்ள போடணும். ரேஞ்ச் நான் 7 கொடுக்குறேன். 7 கொடுத்துட்டு கோலன், ஏன்னா வந்து நம்ம ஒரு லூப் கண்டிஷனால எல்லாமே கோலன்ல தான் நம்ம இது பண்ணணும். ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்றேன் அந்த ஐய, எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங்? இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன ரேஞ்சுக்கு என்ன மீனிங்? 0 to 6 சொன்ன, கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஆமா. ஓகே, 0 to 6. அப்போ 0 வந்து எங்க அசைன் ஆகும் அப்படின்னா இந்த ஐக்கு அசைன் ஆகும். 0 வந்து ஐக்கு அசைன் ஆகும். அடுத்தது அதே மாதிரி அடுத்தடுத்த ஃபர்ஸ்ட் டைம் ஐல என்ன இருக்கும்? 0 இருக்கும். செகண்ட் டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும், ஐல என்ன இருக்கும்? 1 இருக்கும். இந்த மாதிரி அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ இந்த லூப் முடியும் அப்படின்னா இந்த 7 டைம்ஸ் அது ரன் ஆன பிறகு இந்த லூப் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா 7 டைம்ஸ் ரன் ஆகு அப்படின்ற மாதிரி மீனிங். இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. இங்க கவனிச்சிங்களா? 0 to 6 பிரிண்ட் ஆகுது. நான் எதை பிரிண்ட் பண்றேன்? அந்த ஐ தான் பிரிண்ட் பண்றேன். அப்ப ஐல என்ன ஸ்டோர் ஆகுதுன்னு உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஓகே சார். எனக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் எல்லாருமே பண்ணணும், அதுக்கு இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்றேன். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, லூப் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 0ன்றது நம்ம ஒரு நம்பர் அசைன் பண்ணா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியும். அப்போ எனக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, நான் வந்து எனக்கு வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, அந்த நம்பரை முன்னாடி போட்டு ஒரு கமா போட்டுக்கங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸை நம்மளால டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வெரி நம்பர் மட்டும் கொடுத்தா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன வருது? 0ன்னு வருது. நான் அதே நம்பர் இங்க டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன வரும்? 2 2. இதுல என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? 2 2. 6 வரைக்கும். வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு. 2 to 6. ஓகேவா? நீங்க சொன்னது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு இது எல்லாமே எனக்கு கிளியர். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு லூப்பிங் என்ன நடக்குதுன்றது ஓரளவுக்கு அசம்ஷன் பண்ண முடியுது. லூப்பிங் அதே மாதிரி அதனோட இன்கிரிமெண்ட் பாக்குறீங்களா? இப்போ அடுத்தடுத்த வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? ஒன்னா இன்கிரிமெண்ட் ஆகுது, கவனிச்சிங்களா? கவனிச்சிங்களான்னு கேட்டேன். ஒன்னா இன்கிரிமெண்ட் ஆகிறதா கவனிச்சிங்களா? பாத்தீங்களா? ஓகே, இப்போ எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு ஒன்னா இன்கிரிமெண்ட் ஆக தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 7 கொடுக்குறேன், 70 கொடுக்குறேன், 2 to 70. ஓகேவா? 15 கொடுத்துக்கலாம், ரொம்ப அதிகம் போயிடும். ஸோ 50 ரொம்ப அதிகம், சரி ஓகே பரவாயில்ல. ஸோ 2 to 15. ஓகே, இப்போ இதுல இருக்கிற எனக்கு ஆட் நம்பர் மட்டும் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஆட் நம்பர்னா என்னன்னா, ஆட் நம்பர் சாரி ஈவன் நம்பர் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். என்னென்ன ஈவன் நம்பர்? 2 4 6 அதெல்லாம் ஈவன் தானே? ஓகே, அதெல்லாம் ஈவன். வெரி குட். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ண அப்படின்னா 2ல இருந்து 50 வரைக்கும், சாரி 49 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும், கரெக்ட்டுங்களா? ஸோ நான் அதில் 51 கொடுக்குறேன். இப்போ எனக்கு 2 to 50 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஆனா எனக்கு 2 to 50 வேணாம், அதுல இருக்கிற ஈவன் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, அதனோட இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டை லாஸ்ட்ல கொடுத்துக்கலாம். இப்போ 2ன்னு கொடுத்தோம், டிஃபால்ட்டா அது ஒன்னா இன்கிரிமெண்ட் ஆகுது. இப்போ நான் லாஸ்ட்ல கொடுத்தா என்ன நடக்கும்? அது இப்போ கவனிங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் 2 அப்போ 3 டிஜிட்ல கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்களா? இங்க தெரியுதா? 2 6 4. எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே புரியுது. ஓகே, இப்போ இதையே வந்து எனக்கு ஒரு ப்ரோக்ராம் நீங்க சொல்லணும். இப்போ எனக்கு வந்து 100 200 300 500 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். எனக்கு அப்படியே சொல்லுங்க, யாரு எல்லாருக்கும் சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. நான் என்ன எழுதணும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? எனக்கு 100 200 1000 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். சொல்லுங்க, என்ன பண்ண எழுதணும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன எழுதணும்? 0 எழுதணும்.
0 எனக்கு தேவை. நான் சொன்னது 100. நான் 100. சொல்ல First வெரி 100. குட் 100 வெரி குட் 100. லாஸ்ட் நான் 1000 சொல்லிட்டேன். அப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், என்ன நடக்கும், என்ன எழுதணும் நானு? 1001. வெரி குட்ரா 1001. ஓகே, இப்போ சொல்லுங்க, இங்க என்ன எழுதணும் நானு? 100. வெரி குட். எல்லாருக்குமே புரியுதுங்களா? எல்லாருக்குமே இந்த சின்டாக்ஸ் புரியுதுங்களா? இங்க தெரியுதுங்களா? புரியுது சார். நம்மளால எந்த நம்பரையும் நம்மளால பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. லூப் யூசிங் லூப். ஓகே, இது கிளியர். சோ லூப்ஸ் இது வரைக்கும் நடக்குது எல்லாருக்குமே எல்லாமே கிளியரா? ஓகே, நம்புறேன், கிளியர் நம்புறேன். இப்போ எனக்கு இன்னொரு क्वेश्चन இருக்கு சார். என்னால வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் பிரிண்ட் பண்ண வைக்க முடியுமா? ரிவர்ஸ்ல என்னால பிரிண்ட் பண்ண வைக்க முடியாதான்னு ஒரு क्वेश्चन வரும். ஆனா யாரும் கேட்கல. சோ நானே கேட்டு நானே ஆன்சர் பண்றேன். I in range. இப்போ வரும். இந்த லூப் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்களே சொல்லுவீங்க. சோ எனக்கு நான் என்ன क्वेश्चन கேட்டேன்? ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆகணும். இப்போ 10ல இருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அப்ப இனிஷியல் என்ன கொடுக்கணும்? 10. ஏன்னா இனிஷியல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 தானே. அப்ப ஸ்டார்டிங் நம்பர் பிரிண்ட் ஆகும்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப 0. எண்ட் நம்பர் என்ன கொடுக்கணும்? 0 தானே. ஏன்னா 1 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணா போதும். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணா போதும். புரியுதுங்களா? ஓகே ஓகே. கமா. இப்போ நான் என்ன கொடுக்கணும்? -1. வெரி குட்ரா. அவ்வளவுதான், எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. ஓகேவா? சோ -1னா 1 1 குறைஞ்சிட்டே வரும். எல்லாருக்கும் புரியுதா? கண்டிப்பா இது நடக்குமா நடக்காதா? சோ இந்த மாதிரி லூப்ஸை எக்ஸிக்யூட் பண்ண கத்துக்கணும். ஓகே, ரன் பண்ணி காட்டணுமா? எல்லாருக்குமே நம்புறீங்களா? இது வந்து ரிவர்ஸா பிரிண்ட் ஆகும் நம்புறீங்களா? நம்பர் மாதிரி சொல்லுங்களா? பிரிண்ட் ஆகும்ண்ணா. சரி, ஓகே ஓகே, சரி ஓகே. இப்போ அடுத்தது போயிடலாம். இப்போ சின்ன சின்ன லாஜிக்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு வந்து உங்க நேம எனக்கு உங்களோட நேம வந்து பாத்தீங்கன்னா 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அன்பு இருக்கட்டும், நான் 100 கொடுக்குறேன். அப்ப இந்த லூப் எத்தனை டைம்ஸ் ரன் ஆகும்? எத்தனை டைம்ஸ் ரன் ஆகும்? 99 கிடையாது, 100 டைம்ஸ் தான் ரன் ஆகும். ஏன்னா 0 2 ஸ்டார்ட் ஆகுதுல, 100 டைம்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? 100 டைம்ஸ் ரன் ஆகும். இப்போ எனக்கு அன்புன்ற வேர்டை மட்டும் எனக்கு 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணு நான் சொல்றேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? அன்புன்ற ஒரு ஸ்ட்ரிங்க, ஏன்னா அன்புன்றது ஒரு ஸ்ட்ரிங், அதை நான் 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஐல தானே அது வருது. ஐ நமக்கு தேவையில்லை. இப்ப நான் ஐயை பிரிண்ட் பண்ண போறது கிடையாது, அதை டெலிட் பண்ணிடலாம்ல. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அப்ப கண்டிப்பா இது 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும் தானே? ஆமா சார். இங்க பாத்தீங்க தெரியும். ஓகேவா? சோ 100 டைம்ஸ் அன்பு பிரிண்ட் ஆகுது. தெரியுதா? 100 டைம்ஸ். ஓகே, இப்போ எனக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன இது. இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ்ல எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் யாரா இருக்காங்க இப்போதைக்கு? எனக்கு நம்ம ஸ்டூடெண்ட் வச்சு நம்ம லாஜிக் கொண்டு வரலாம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் தான் வந்து பெரிய பெரிய லாஜிக் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எப்பப்பெல்லாம் ஆட் பிரிண்ட் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 டாட் எனக்கு அன்புன்னு பிரிண்ட் ஆகணும். அன்பு 1க்கு அன்பு வரணும். அடுத்தது 3க்கு அன்பு வரணும். 4க்கு 5க்கு அன்பு வரணும். இப்படி இருக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். 2க்கு என்ன வைக்கலாம்? ஸோ ஈவன் நம்பருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் வைக்கலாம். லோகேஷ் 2க்கு அப்புறம் இங்க 4க்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? அப்போ லோகேஷ். இந்த சீக்வன்ஸ் புரியுதுங்களா? எனக்கு எப்பப்பெல்லாம் ஈவன் வருதோ, ஈவன் கிடையாது சாரி ஆடா, எப்பப்பெல்லாம் ஆடு வருதோ அன்புன்னு பிரிண்ட் ஆகணும். எப்பப்பெல்லாம் ஈவன் வருதோ என்னன்னு பிரிண்ட் ஆகணும்? லொகேஷன் பிரிண்ட் ஆகணும். இந்த ப்ரோக்ராம் பண்ணலாமா? எக்ஸிக்யூட் பண்ணலாமா? ஓகே சார். யாருக்காவது ஐடியா இருக்கா எப்படி நம்ம பண்ண போறோம்ன்ற ஒரு ஐடியா இருக்கா?
யாருக்காவது ஐடியா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் வேற வேற வேரியபிள் யூஸ் பண்ணுவோம் சார். ஐஜி. ஓகே, அது ஒரு மெத்தட். ஏன்னா அது நம்ம இனிஷியலா இந்த மாதிரி பார்த்துட்டோம், அது நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, எனக்கு பிரிண்டிங் எனக்கு இந்த மாதிரி நடக்கணும். இப்போ சொல்லுங்க, எனக்கு பிரிண்டிங் இந்த மாதிரினா 1 டாட் அன்பு நடக்கணும். என்ன நடக்கணும்? 1 டாட் அன்பு. நான் என்னோட பிரிண்ட் காட்டுறேன். எனக்கு இப்படி வரணும் அவுட்புட். எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதான் அவுட்புட். கைஸ், இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கா இல்லனா போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? ஸ்லாஷ் கொடுத்தா அடுத்த லைன் போயிடும்னு சொன்னீங்க. ஸ்லாஷ் கொடுத்தா அடுத்த லைன் போடும். கரெக்ட் தான். இல்ல நான் சும்மா ஒரு அவுட்புட் ஒரு இது காட்டுறேன். இது கமெண்ட் தான் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதெல்லாம் தெரியும்ல, இது ஒர்க் ஆகாது. தெரியும். அஃபெக்ட் ஆகாது. ஜஸ்ட் எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும்னு சொன்னேன் நான். 4 லொகேஷன். ஓகே, 5க்கு எனக்கு இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருக்கும். நான் ஒரு 10ன்னு வச்சுக்கலாம். 10 டைம்ஸ் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். இப்போ என்ன சொல்லுங்க, எனக்கு நான் என்ன நடக்கணும்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கலான்னு? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. வெரி குட்பா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். குட். அப்போ நான் நல்லா கவனிங்க. இது வந்து 1 ஸ்டார்ட் ஃப்ரம் 1ன்றது நமக்கு தெரியும். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றேன். இதுக்குள்ளார ஒரு இஃப் யூஸ் பண்றேன். இப்போ நம்பர் எதுல வருது? ஐல தானே வருது. நம்பர் அதுல ஐல தானே வருது. நான் ஐ என்ன பண்ண போறேன்? மாட்லெஸ் பண்ணி 2ஆல மாட்லெஸ் பண்ணி ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா 1னா என்னது? ஆடா ஈவனா? ஆட். வெரி குட், ஆட். சோ நான் கேக்குறேன் 0 வச்சுக்கலாம். 0 ஈவன். கரெக்ட்டுங்களா? ஈவன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? ஈவன் என்ன பிரிண்ட் ஆகணும்? லோகேஷ் பிரிண்ட் ஆகணும். கரெக்ட் தானே? லோகேஷ் பிரிண்ட் ஆகணும். பட் எனக்கு லோகேஷ் மட்டும் எனக்கு வேண்டாம். ஓகேவா? எனக்கு லோகேஷ் மட்டும் வேணாம். எனக்கு அந்த நம்பரும் சேர்ந்து வேணும். யாராவது சொல்லுவீங்களா என்ன பண்ணணும்? நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறதுன்னு. எஃப் மெத்தட். கரெக்டா? எஃப்ல என்ன பண்ண? கர்லி பிரேஸ் போட்டுக்கலாமா? கர்லி பிரேஸ் உள்ள என்ன பண்ணணும்? ஐ போடலாமா? ஒரு டாட் வெளியில வச்சுக்கலாமா? ஏன்னா டாட் ஸ்டிங்கை எழுதும் போது டாட் அப்படியே எழுதணும். இப்போ ஐல 2ன்னு வரும்போது இதுக்குள்ள தானே வரும், இந்த லூப்புக்கு தானே வரும் அது ஆட்டோமேட்டிக்கா. லோகேஷ் அப்ப 2 டாட் லோகேஷன் பிரிண்ட் ஆகுமா பிரிண்ட் ஆகாதா? என்னோட எனர்ஜி உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன்டா தம்பிங்களா. ஓகேங்களா? நான் ஆபீஸ் முடிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னா நீங்களும் எனர்ஜியா இருக்கணும். எனர்ஜி. ஓகே. ஸோ எல்ஸ் என்ன பண்ணணும்? இங்க நான் என்ன எழுதணும்? அப்போ எல்லாருக்கும் புரியுதா? நான் எழுதின சின்டாக்ஸ் புரியுதுங்களா? ஓகேண்ணா. ஓகே. யாருக்காவது புரியாம இருக்கா? இதுல என்ன அவுட்புட் வரும் பார்த்துலாமா? இப்போ ஜஸ்ட் ரன் பண்றேன். ஏன்னா எடுத்த உடனே 1 வரும். 1 கண்டிப்பா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப கண்டிப்பா இங்க தானே வரும், ஆட்டோமேட்டிக்கா எல்ஸுக்கு வரும். அன்புன்னு பிரிண்ட் ஆகும். இங்க கவனிங்க, நான் ரன் பண்றேன். நான் என்ன நினைச்சேனோ அது அப்படியே பிரிண்ட் ஆகுதா பிரிண்ட் ஆகலையா? ஓகேவாடா? எஸ் சார். ஓகே. இப்போ உங்களால என்ன ஒன்னாலும் பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். பட் ஆனா மனசுல நீங்க ஒண்ணு நினைங்க, அதை அப்படியே ப்ரோக்ராமா ரைட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டுல ஏதாவது ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கே நம்ம ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க நேச்சுரல் சினாரியோ கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டா ப்ரோக்ராம் படிக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இன்டராக்டிவா நீங்க பண்ணும்போது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். டவுட்ஸ் நீங்க நிறைய என்கிட்ட கேட்பீங்க, சார் எனக்கு பண்ண இதை நான் வரல எனக்கு. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம அடுத்தது போயிடலாம். டைம் ஆயிடுச்சடா. கொஞ்ச நேரம் பார்க்கலாமா தம்பிங்களா? பார்க்கலாம் சார். நான் பார்க்கலாம்ண்ணா. மற்றவங்க பார்க்கலாம் சார். ஓகேப்பா. ஓகே. இப்போ இது வரைக்கும் எல்லாருமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் வருவோம். இதுல இன்னும் சின்னதா ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சுக்கங்க. பெருசுல இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 100ல இருந்து 1000 வரைக்கும் எனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு என்டர் மார்க் விழுது. கவனிச்சா தெரியும், அடுத்தடுத்த லைன்ல தான் அது பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன் ஒரு லூப் முடிஞ்ச உடனே
பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு என்டர் மார்க் கொடுத்துரும். அது டிஃபால்ட்டாவே பைத்தான்ல இருக்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுங்களேன். ஒரு லூப்பிங் முடிஞ்சோடனே ஒரு என்டர் மார்க் விடுத்து அடுத்த லைன்ல தான் பிரிண்ட் ஆகுது, பக்கத்துல பிரிண்ட் ஆகல. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு பைத்தான்ல ஒரு கேஸ் ஒன்று இருக்கு. இப்போ எனக்கு வந்து என்டர் மார்க்ல வேணாம், பக்கத்துல வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சினாரியோ இருக்கு. இங்க கவனிங்க, இங்க பாத்தீங்கன்னா எண்டுன்ற ஒரு கீவேர்டு ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. நான் கமா போட்டு எண்டுன்னு கொடுக்குறேன். எண்டு கொடுத்து பிராக்கெட்டுக்குள்ளார நம்ம என்ன கொடுக்குறோமோ அப்படியே அது எண்டுல பிரிண்ட் ஆகும். எண்டுனா இது முடிஞ்ச உடனே அர்த்தம். இது ஒன்னு பிரிண்ட் ஆன உடனே எனக்கு எண்டுல ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்றேன். அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸ்பேஸ் தான் தெரியல, நார்மல் ஸ்பேஸ். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அதோ இங்கே அவுட்புட் வருது பாருங்க, எனக்கு என்ன பிரிண்ட் ஆக போகுதுன்னு. அப்போ இந்த இது நான் இதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே பக்கத்துல அப்படியே பிரிண்ட் ஆகும். புரியுதா? இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது பாருங்க. இந்த எண்ட் கீவேர்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், நம்ம நிறைய ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போறோம். இப்போ புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி சினாரியோன்னு அவுட்புட் டிஃபர் ஆகுது, புரியுதுங்களா? ஓகேண்ணா. ஓகேப்பா, ஓகே. இப்போ இப்படிதான் இருக்குமான்னு கிடையாது. பக்கத்துல நீங்க ஜஸ்ட் சும்மா ஏன்னு போட்டீங்கன்னா அப்ப என்ன அவுட்புட் வரும்? நடுநடுல ஏன்னு பிரிண்ட் ஆகும். இங்க தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களால பிரிண்ட் பண்ண வச்சுக்க முடியும். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அப்படியே பிரிண்ட் ஆகும், வேற ஒண்ணுமே நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எல்லாமே அதுதான். நீங்க ஜஸ்ட் மொபைல் வச்சிருந்தீங்கன்னா போட்டோ எடுத்துங்க. இது எல்லாமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண எல்லாமே இதுல இருக்கும். ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகேண்ணா. ஓகே, இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிடுறேன், மற்ற நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். இதே ஃபார் லூப்ல நான் என்ன பண்றேன், நான் ஒரு லிஸ்ட்டை வச்சு நான் வந்து இது பண்ண போறேன். இப்போ லிஸ்ட்ல ஏன்ற ஒரு லிஸ்ட்ன்றது என்னது? இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் லிஸ்ட். படிச்சிட்டோம் நம்ம லிஸ்ட், காட்டுங்களா? ஸ்கொயர் பிராக்கெட். ஸ்கொயர் பிராக்கெட்ல நான் என்ன பண்றேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, 10 வேல்யூ இதில் வச்சிருக்கேன். எனக்கு இப்போ நான் இதுல இருக்கிற வேல்யூ என்னால எடுக்க முடியும் யூசிங் ஃபார் லூப். ஃபார் லூப் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் கொடுப்போம். இப்போ ரேஞ்ச்னா என்னது? ரேஞ்ச்ன்றது இதுக்குள்ள இருக்கிற நம்பர். ஸோ அது ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் தான். ஸோ அந்த லிஸ்ட்டை நம்ம ஒன்னொன்னா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கால் பண்ணி விடலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்சுக்கு பதில் அந்த லிஸ்டோடைய நம்பரை நம்ம இங்கே போட்டுக்கலாம், அதனுடைய வேரியபிளை இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் ஜஸ்ட் ஐயை பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? 1 2 3 4 8 வரைக்கும் பிரிண்ட் ஆகுதுங்களா? ஜஸ்ட் ரன் பண்றேன். இங்க தெரியுதுங்களா? 1 2 3 4. இது என்ன பிரிண்ட் ஆகுது? நம்பர் எனக்கு சீக்வன்ஸா பிரிண்ட் ஆகல, அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே. இப்போ எனக்கு இதுல நான் நடுநடுல என்ன பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து லொகேஷன் ஒரு இது ஆட் பண்றேன். லொகேஷன் ஸ்ட்ரிங் தானே, லோகேஷ் ஸ்வாதி நடுநடுல சும்மா ஆட் பண்றேன் ஒரு கேரக்டர் ஆர்த்தி. ஓகேங்களா? இப்போ எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், அந்த ப்ரோக்ராம்ல இதுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும். அதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே கெட் பண்ணி எடுக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ 1 2 3 நடுவில் லோகேஷ் கார்த்திக் எல்லாமே எடுத்து கொடுத்துருச்சு. ஓகேவா? இப்போ என்னுடைய இதுபடி எனக்கு வந்து இதுல இருக்கிற இன்டீஜர் எனக்கு வேணான்னு நான் சொல்றேன். நல்லா கவனிங்க, இதுல இருக்கிற ஸ்ட்ரிங் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணா போதும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? யாருக்காவது ஐடியா இருக்கா? கைஸ், என்னோட क्वेश्चन புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம், நான் அடுத்தது நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த क्वेश्चन நான் என்ன क्वेश्चन கேக்குறேன்னு புரியுதுங்களா? என்னடா டயர்ட் ஆயிட்டீங்களா? நான் என்ன क्वेश्चन கேட்டேன்? திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரிங்கை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஆர்த்தி லோகேஷ் இதை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். நான் ஜஸ்ட் நான் பண்றேன். ரைட்டா உங்களுக்கு புரியலாம் சொல்லுங்க. ஸோ இதில் நான் ஃபில்டர் பண்ண போறேன். இஃப்
எனக்கு வர வேல்யூ அதோட டைப்பை நியூமரிக் ஆட்டோமேட்டிக்கா வர மாட்டேது. ஆட்டோமேட்டிக்கா வரும், இதுல வர மாட்டேது, என்னாச்சுன்னு தெரியல. சரி, ஓகே. சரி, ஓகே. இந்த ப்ரோக்ராம் நாளைக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் நம்ம இதில் எடுத்துக்கல. சரி, இந்த ப்ரோக்ராம் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறது. சார், Hi. ஹாய் சார்.